ஹாய் பிரதர், வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு தமிழ்நாடு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துருவா சர்ஜா. தமிழில் இந்த ஃபர்ஸ்ட் படம் பேர் வந்து செம்ம திமிரு. எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது. பரவாயில்ல, பட் இன்னைக்கு வந்து என்னன்னா தமிழில் பேசுகிறீங்கள, அதுவே வந்து பெரிய விஷயம். யூஆர் ட்ரைங் டு ஸ்பீக் இன் தமிழ். அது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இன்னைக்கு நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சவங்களே தமிழ் பேசுறது இல்லை. பட் யூஆர் ஸ்பீக்கிங் இன் தமிழ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, த எனர்ஜி யூ ஹேவ். சாங் பார்த்துட்டு இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் பாட்டு ஒரு ஃபோனில் பார்க்குறப்போ, ஒரு தேட்டரில் பார்க்குறப்போ இட் லுக்ஸ் வெரி ஈஸி. பட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் யூ ஹவ் புட் இன், தட் எஸ்பெஷலி டான்ஸ். Yesterday I asked my followers, see I'm about to interview Dhruva Sarja. So what are the questions I should ask? The first thing was ask about his dance moves. Ask about how he brings such energy into the moves. What is the secret behind that? சார், என்ன கேட்டால் எனக்கு டான்ஸ் வராது சார். டான்ஸ் கிளாஸ்க்கே போகல. இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் ஐ வென்ட் டு ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ். Okay. I never been to dance class. அந்த கராப் சாங்கில் முரளி மாஸ்டர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை செஞ்சேன், அவ்வளோதான். எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அந்த சாங் பார்த்தா ரொம்ப மாசாக இருக்குது. அண்ட் நிறைய டான்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 200 டான்சர்ஸ். மோர் தென் 300. வா. ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸிக்யூஷன்? வந்து டிட் யூ என்விஷன் தட் அந்த அந்த அப்படி வரும், இல்லை இதுக்கு மேலே பண்ணணும், இது என்ன மாதிரியான பிளானிங்? சார், அங்கே ஃபன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. அண்ட் வி ஷாட் ஃபார் 3 days 4 கால் ஷீட்ஸு. இங்கே காசிமேடு, இங்கே மோகன் ஸ்டூடியோஸ், இங்கே சென்னையில் தான் ஷூட்டிங். ஓகே. குட் சார், குட் எக்ஸ்பீரியன்ஸ். வி டிடன்ட் ரிஹர்சல் ஃபார் தட் சாங். ஓகே. நோ ப்ரிப்பரேஷன்ஸ். எவ்ரிதிங் வாஸ் லைக் ஸ்பாட்டில் அவர் வந்தார். அது எடுங்க, அது எங்கள் டைரக்டர் இது ஃபிஷ் கொடுத்தாரு. அப்படியே எல்லாம் ஸ்பான்டேனியஸ். இது பர்பஸாக பண்ணீங்களா, இல்லை வந்து வாஸ் இட் ப்ரீ பிளான்ட், இல்லை ஜஸ்ட் பிகாஸ் யூ டிடன்ட் ஹேவ் த டைம் யூ ஆர் unable to rehearse? Nothing was pre-planned. Everything was like planned there only, then and there only. Okay. So according to me, அது மெமரபிள் சாங் சார். ஹிட்டு எதுக்கு ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியல. அது ஒரு ஃப்ளூக்கு நான் சொல்கிறேன் நான், எனக்கு கேட்டால். இல்லை, திடீர்னு பார்த்தா இப்போ துருவா வாஸ் அ கன்னடா ஸ்டார். ஓகே. And then now he's known throughout South India. See, my boys are talking about you. Easy. The reach of Kannada cinema, especially in இந்த ஒரு 3-4 இயர்ஸில் இதோட ஜம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய ஜம்ப். இன்னைக்கு யூ ஹேவ் அன் ஓப்பனிங் ஹியர். இன்னைக்கு they are தமிழ் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பி இட் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டு. சார், இப்போது மீடியா, சாரி டு இன்டரப்ட், மீடியா இஸ் வெரி ஸ்ட்ராங் சார். பிஃபோர் யூ டிடன்ட் ஹேவ் எனி லைக் சோஷியல் மீடியா, நோ டிவி சேனல்ஸ். இப்போது எவ்ரிதிங் இஸ் வாஸ்ட். ஸோ யூ கேன் ரீச் அவுட் பீப்புள் வித் அ குட் கண்டென்ட். அவ்வளோதான். No shortcuts, no strategies, nothing sir. If you do a good content, they will always like anybody. In fact, I am telling you this, but I am really scared. Feb 19th ரிலீஸ் இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், நல்ல கண்டென்ட் இருந்தா அக்செப்ட் பண்ணுவார், எல்லாம் தெரியும். ஆனாலும் எனக்கு ஐ எம் ஸ்கேர்ட். ஐ டோன்ட் நோ வை. இட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி. அந்த பாட்டு நான் பார்க்குறப்போ அங்கே ராஷ்மிகா உள்ள வந்தாங்க. இட் வாஸ் லைக் டீசிங் ஹியர். அது வந்து அந்த கேரக்டர் பண்ணுற விஷயம் அது. ஆமாம், நான் ஏன் சார் பண்ணணும்? இல்லை, இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இதெல்லாம் நான் ஃபாலோவர்ஸ் கேட்டது நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒய் இஸ் ஹி டீசிங் ஹர், மிஸ்பிஹேவிங் வித் ஹர் அண்ட் பட் இட் வாஸ் ஹீஸ் அ ரவுடி. ஸோ அது வில்லன் ஆப்வியஸ்லி. எஸ் சார். கேரக்டர் பேர் வந்து சிவா. அவர் ரொம்ப ரஃபியன் கேரக்டர். நல்லவனே இல்லை, அவன் ரொம்ப கெட்டவன். அந்த கேரக்டரு ஸ்டோரி பார்த்தா தெரியும் சார். இது இன்டென்ஷனலி பண்ணல. இன்ஃபேக்ட் ரஷ்மிகா மேடமும் என்கரேஜ் பண்ணார், உங்கள் கேரக்டர் இப்படியே பண்ணணும். நானும் இன்ஃபேக்ட் சொன்னேன், வேண்டாம் இப்படியெல்லாம் பிடிக்கிறது, நான் வேண்டான்னு சொல்கிறேன். இல்லை பிடிக்கணும், மாஸ்டர் காட்டினார் தானே, பிடிக்கணும், இப்படி பண்ணணும்.
ஸோ ஷி வாஸ் ஆல்சோ வெரி ஓ ஓகே ஷி அண்டர்ஸ்டுட் அது என்ன ஓகே என்ன மேட்டர்ன்ட்டு. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு தெம் ஒன்லி சார். இல்லை டாக்கிங் அபவுட் ரஷ்மிகா, ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நம்ம தெலுங்குல பார்க்குறோம். எனி மூவி ஷி மேக்ஸ் ஹர் மார்க். இங்கேயும் ஷி மேக்ஸ் ஹர் மார்க் அண்ட் இட் வாஸ் லைக் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித். எப்படி எனக்கு தெரியாது, நான் ஒர்க் பண்ணதில்லை. ஷி வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் சார், அவ்வளோதான். ஒன் வேர்ட், வெரி கோஆப்ரேட்டிவ், அவ்வளோதான். அது சும்மா ஏதோ பில்டப் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், வெரி கோஆப்ரேட்டிவ், அவ்வளோதான். சரி, நெஜ லைஃப்பில் துருவா எப்படி? இதில் வந்து வில்லன் ஓகே, நெஜ லைஃப்பில் துருவா எப்படி? துருவா வந்து எப்படி பார்ப்பாங்க, எப்படி மக்கள் பார்க்குறாங்க, எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க? ஐயோ மச்சான் அவனா, ஐயோ ஓடலாம்டா அப்படியா? சார் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு பி மை செல்ஃப். இந்த வான பி அப்படியெல்லாம் இல்லாமல் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு பி ஜென்யூன், ட்ரை டு பி லைக் I always say accept the way I am. Okay. I don't want to fake, that's all sir. I don't know, you should tell me, you interacted with me. It was actually or 1 year back I was talking to Allu Arjun. I was asking him why can't you do movies like Kaidi? I asked him. Adukku reply வந்து it was very clear. Prashant, I am a star, not an actor. So I have to do things as a star. துருவா ஸ்டாரா ஆக்டரா இல்லை ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுவாரா? சார் நான் ஸ்டார் எல்லாம் இல்லை சார், ஆக்டர் தான். இன்னும் குட்டி பாத்திரம் கொடுத்தாலும் பண்ணுறேன், பெரிய பாத்திரம் ரோல் கொடுத்தாலும் பண்ணுறேன். ஐ ஆல்வேஸ் ட்ரை டு பி ஆக்டர் சார். அந்த கேரக்டர் ஃபிட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார். ஆக்டரு, பெரிய ஆக்டரு, சூப்பர் ஸ்டார் அவார்டு அப்படியே இல்லை சார். ட்ரைங் டு பி a குட் ஆக்டர், ட்ரைங். துருவாவோட ஸ்டோரி செலெக்ஷன் ப்ராசஸ் டு மூவி இது எப்படி இருக்கும்? ஐ ஆல்வேஸ் சி கதை என்ன கேட்டால் இட் ஷுட் பி க்ளோஸ் டு ரியாலிட்டி சார். இட் ஷுட் ஆல்வேஸ் கனெக்ட் டு ஆல் தி ஆடியன்ஸ், ஆல் தி செக்டர்ஸ். ஸோ ஐ சி தட். ஓகே, தட்ஸ் ஆல் சார். ஐ சி தட், நத்திங். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வல்காரிட்டிஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் பார்க்குற யூனிவர்சல் சப்ஜெக்ட் மாதிரி. அந்த ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் லாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் துருவா போய் இன்டர்ஃபியர் பண்ணுவாரா? இது மாற்றலாம் அது மாற்றலாம், இல்லை யூ சப்மிட் யுவர் செல்ஃப் டு த டைரக்டர்? We always try to improvise. Because basically I'm a theatre artist, drama. We always try to improvise discussion. We'll improvise, not changing the script. Okay. Enhancing the script. Yes, that's all. Improvising. That's it. தமிழ் சினிமா நீங்க பார்த்து மலைச்ச ஆக்டர்ஸ் யார்? அங்கிள் எவ்வளோ பெரிய வளர்ச்சி, என்ன மாதிரியான இன்புட்ஸ் தருவார்? ஏன்னா பிகாஸ் இஸ் பீன் அரவுண்ட் ஃபார் வாட் 3 decades? 40 years. Almost. அப்பா 4 decades. 41 years. மீட் பண்ண ஆக்சுவலாக 1 year முன்னாடி. எனக்கு ரொம்ப வெல்விஷர் அவர். என்ன மாதிரியான இன்புட்ஸ் தருவார்? இப்போ ஒரு ஆக்டிங் இப்போ நான் பண்ண போகிறேன் அங்கிள், ஒரு பண்ண போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணடா, என்ன மாதிரியான? இல்லை, பேசிக்கலி he will listen to the script. If any corrections is there, he'll correct. Okay. He'll give his time. He'll sit, he'll correct. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ரவுண்ட் ஆஃப் வேணும். இப்படி he is 40 years old in movie industry. So he can gauge like this. Movies. Yeah, he directed 15 movies. Yes. All 13 movies are super hit. So he is a director, actor, producer, what not. எல்லாமே இருக்கு. So he always say try to be a better actor every day. Okay. When you go to set, try to be a better actor. That's all. No other tips he'll give. Always involve and try to be a better actor. Involve in your character. Okay. அதான் சொல்றார். ரீசெண்டாக பார்த்த தமிழ் படம் இந்த மாஸ்டர் பார்த்தேன். ஓகே. பிஃபோர் பேண்டமிக் ஞாபகம் இல்லை சார். யுவர் தாட்ஸ் அபவுட் மாஸ்டர்? குட் கமர்ஷியல் மூவி. விஜய் சேதுபதி சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. அந்த சின்ன குளம் அவர் சூப்பர் ஆக்டர். விஜய் சார் சென்டிம் எமோஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சார். துருவாவோட லைஃப் ஃபிலாசபி என்ன? ட்ரை டு டூ குட்
ட்ரை டு டூ குட், டோன்ட் ஹார்ம் எனிபடி, தட்ஸ் ஆல். கன்னடா சினிமா இன்னொரு 5 இயர்ஸில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஆர் யூ, இட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி. என்னென்னா சினிமானால ஒரு விஷயம் நல்லது நடக்குது. என்னென்னா இந்த பேரியர்ஸ், கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிரேக் ஆகுது இது மூலமாக. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படியெல்லாம் பிட்வீன் பிகாஸ் ஆஃப் சம் பீப்புள், not because of actors, not sir, because that of if you consider them, then it is a problem. If you always think they are our brothers, we are like brother, no problem, sir. If you think you want to do something, then you will be having a problem. Okay. Whoever it is, Yes. not only you, we, nothing. If we think he is my brother, then there will be no problem, sir. That's all. The way you think, that matters. உன் மைண்டில் இருக்கிறது தான். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை சார், வேற ஒன்றுமே இல்லை. 5 இயர்ஸில் கன்னடா இண்டஸ்ட்ரி 100%. இன்னும் ரொம்ப ஆக்டர்ஸ் வராரு, இங்கேருந்து அங்கே வராரு. ஸோ இட் இஸ் லைக் மியூச்சுவலி என்னன்னா இண்டஸ்ட்ரி வில் க்ரோ பிக். ஸோ ஆல் நியூ கமர்ஸ் வில் பி ஹேவிங் நோ பேரிகேட்ஸ். Everybody can explore, and every artist's motto is to reach out people. Okay. That is the bottom line. Okay. So everybody will try to do that. Okay. துருவாக்கு இங்கே ஏதாவது ஒரு ரோல், இந்த ரோல் நான் பண்ணியிருக்கலான்னு ஏதாவது யோசிச்சது உண்டா படம் பார்க்குறப்போ? நிறையா இருக்குது சார். ஒன்று சொல்லுங்களேன். மச்சான் இந்த ரோல் கிடச்சிருந்துச்சுன்னா சமல்ல. We can think, but we can't. That's okay, but just just share na. கன்னடத மூவியில் so many movies இருக்கு. ஓகே, நான் தமிழில் கேட்குறேன். தமிழில் ஒரு ரோல் மச்சான் இது நான் ஐ ஷுட் ஹவ் டன் இட். எனக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் ரொம்ப இஷ்டம். அதுதான் கேட்குறேன். ஐ அம் ட்ரைங் டு கெட் an answer from you. அந்த அங்கிள் த மூவி இருக்கு, சும்மா என்ன சொல்கிறாரு, நெகட்டிவ் ரோல். சின்ன கண்ணோட காண்பதெல்லாம் மூவி இருக்கு. அண்ட் சின்னான்னு ஒரு மூவி இருக்கு அங்கிள். அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவிஸ், ஏன்னா நெகட்டிவ் ஷேட்ஸ். ஓகே, அது என்னது நெகட்டிவ் ஷேட்ஸ்? அது என்ன, அது வாட் அட்ராக்ட்ஸ் யூ? சார், நெகட்டிவ் பண்ணால் யூ ஒன்ட் பி ஹேவிங் எனி பேரிகேட்ஸ். ஹீரோன்னா வராரு, சேவ் பண்ணுவார், நல்லா செய்வார். ஓகே. வில்லனா ஆக்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எவ்ரிபடி வில் லைக் டூயிங் 100% அந்த ஃப்ரீடம் வேணும். தட்ஸ் ஆல். தமிழ் ஏதாவது இப்போ பிகாஸ் திஸ் சாங் வாட் எவர் யூ ஹவ் பிகம் பிக், இந்த ஒரு ஐம் பிரிட்டி ஷுர் பிஃபோர் த ரிலீஸ் இட் செல்ஃப் நிறைய பேர் தே ஆர் கியூரியஸ் டு நோ வாட் யூ டூயிங் அண்ட் எக்ஸெட்ரா. இங்கே நிறைய ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சா வில்லனுக்கோ ஹீரோக்கோ? சார், இப்போ கேட்குறாரு சார். இங்கே ராம்கிருஷ்ணன் தான் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப மூவிஸ் ஆஃபர் இருக்குன்னு சொன்னார். ஓகே, இருங்க சொன்னேன். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? சரி, என்ன மாதிரியான ரிலீஸ் இது வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க இப்போது தமிழ்நாட்டில்? என்ன மாதிரி ரிலீஸு? தெலுங்கு போகுதா, ஹிந்தி போகுதா, எவ்வளோ? சார், ஆல் சைமல்டேனியஸ்லி 3 லாங்குவேஜஸ் சார், கன்னடா, தமிழ் அண்ட் தெலுங்கு. ஓகே. தமிழ் இங்கே வந்து சிவார்ஜுனர் பண்ணுறாரு. ஓகே. தெலுங்குல பிரதாப் ராஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ணுறாரு. சரி. கன்னடத்தில் எங்கள் ப்ரொடியூசர் கங்காதர், இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேசிஎன். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் வரும், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. ஓகே. அவர் பண்ணுறாரு சார். இதான் பிளானிங்கு. எனக்கு டீட்டெயிலாக கேட்டால் படத்துலேயே டஃபஸ்ட் சீன் இது, லைக் முடித்த உடனே ஐ ஹவ் டன் திஸ் சூப்பர் அப்படின்ட்டு ஹாப்பியாக தூங்கின அந்த ஒரு நாள் இருக்கும்ல, வாட் இஸ் தட் சீன் தட் டே? டஃபஸ்ட் சீன் ஐ கேன் டெல், பட் ஐ கேன் நாட் சே அப்பா ஹாப்பி அப்படியெல்லாம். சரி, ஓகே. டஃபஸ்ட் சீன் வந்து இன்டர்வல் சீன் சார். இந்த செம்மத்திம்பர மூவியில் இன்டர்வல் சீன், இட் வாஸ் லைக் 1 shot 8.5 minutes, 36 pages டைலாக்ஸ் இருந்துச்சு. 36 pages? 1 shotல ட்ராவலிங்கு அப்படி. அண்ட் 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தார், 15 ஆர்டிஸ்ட் இருந்தார். ஸ்டெடி கேம் ஷாட் விஜய் மில்டன் சார் கேமரா ஹேண்டில் பண்ணார். ஸோ தட் வாஸ் லைக் வெரி சேலஞ்சிங் அண்ட் வெரி டஃப் சார்.
என்ன கேட்டால் அதான் சீன். 36 pages dialogue, இதுவே ஒரு டாஸ்க்கு. And then you are saying that traveling something 2000 co-artists. ஆமாம். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? இது எவ்வளோ டேக் போச்சு? அதில் ஆக்ஷன் இருந்துச்சா இல்லை ஜஸ்ட் டைலாக்ஸ் தானே? டைலாக்ஸு, ஆக்டிவிட்டீஸு, இந்த மார்க்கெட் செட்டப்பில் பார்த்தா நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ப்ளீஸ் ரிவீல் என்ன? இஃப் யூ ஹேவ் டு see the scene. It is a intermission scene. So 36 pages dialogue, it demanded that. of course. கேரக்டர் என்னன்னா அப்படி அங்கே தெரியும். Till then fun like that, jovial. If you see that, you can like get to know. Vijay Milton, talking about Vijay Milton is an established director here and fantastic cameraman. என்ன மாதிரியான கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ள? பிகாஸ் a cinematographer decides on the speed of the movie. Also heroes comfortங்கிறதும் சினிமட்டோகிராஃபர் வந்து சூப்பராக இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக, ஆஸ் யூ சே, லைக் உங்களோட அந்த பவுண்டரி இருக்குல்ல பெருசாகும். என்ன மாதிரியான? சார் இஸ் அ வெரி மெச்சூர்ட் கேமராமேன். இது வேணும் இது வேண்டாம் டிஸ்கஸ் பண்ணுவார் டைரக்டர்கிட்ட போய். இது எப்படி இது இப்படி நிறைய டிஸ்கஷன் பண்ணுவார். ஏன்னா நான் டவுட் இருந்தால் எனக்கு வந்து இது இப்படி இல்லை ப்ரோ இப்படி எனக்கு கரெக்ஷன் பண்ணுவார். நிறையா கைட் பண்ணார். ஓகே. ஸோ பேசிக்கலி ஐ ஹேட் லைக் 2 டைரக்டர்ஸ், ஒரு கேமராமேன் அண்ட் டிஓபி, லைக் டிஓபி அண்ட் டைரக்டர் மில்டன் சார், அண்ட் இன்னொருத்தர் வந்து எங்கள் ரியல் டைரக்டர். ஸோ பிளெஸ்டு. ஸ்டண்ட் ஏதாவது ப்ராமிசிங் ஸ்டண்ட்ஸ் இருக்கா உள்ள? ஆமாம் 4 ஃபைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபைட் அனல் அரஸ் மாஸ்டர் பண்ணார். நெக்ஸ்ட்டு 3 ஃபைட்ஸ் கணேஷ் மாஸ்டர் பண்ணார். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தா 4 பாடி பில்டர்ஸ் இருக்கார் சார். உங்களுக்கு தெரியும், கைக்ரீன், மிஸ்டர் ஒலிம்பியா கைக்ரீன் இருக்கார், ரன்னர் அப் அவர். ஓகே. வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் மார்கன் ஆஸ்டே இருக்கார், சவுத் ஆஃப்ரிக்கன் பாடி பில்டர். ஜான் லூக்கஸ் இருக்கார், மஸ்குலர், மோஸ்ட் மஸ்குலர் ஜோ லிண்டர் இருக்கார். ஸ்டார்டிங்கு எல்லாமே நல்லாவே போச்சு. ஆஃப்டர் 2-3 hours ரிஹர்சல் பண்ணி அவருக்கு முடியல, ரொம்ப டேக்ஸ் ஆச்சு. ஓகே. அவர் எல்லோரும் வந்து டிசைட் பண்ணார், ஓகே என்கிட்ட வந்து நான் ரியலாக அடிக்கிறேன், ஓகேவா, உங்கள் சான்ஸ் கிடைச்சா நீங்கள் ரியலாக அடிக்கிறேன். ஸோ இட் வாஸ் லைக் ரியலாக சண்டே போட்டு பண்ணுது ஃபைட். அது இட் வாஸ் லைக் ஷார்ட் ஃபார் 8 days. ஆயிடுச்சு. அது எப்படி ஆயிடுச்சு. இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஆன் ஸ்க்ரீன் சார். என்ன பிரச்சனையாச்சு அந்த ஃபைட்டுக்கு அப்புறம்? இங்கே த்ரோட்டில் துப்புனா ஒன்லி பிளட் வந்து அப்படி இங்கே கிக் அடிச்சு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஏன் அவ்வளோ சிரமப்படணும் சார்? பண்ணணும் சார். ஃபஸ்ட் மூவி தமிழில், கன்னடத்தில் 4th மூவி, தெலுங்குல ஃபஸ்ட் மூவி பண்ணணும். அண்ட் they are here doing for debut movie of them and they were excited. They wanted to do like அவங்களுக்கு என்னென்ன மாதிரி காயமாச்சு? என்ன பிரச்சனைகள் ஆச்சு? நான் அப்படியெல்லாம் பண்ணல சார். நீங்கள் தான் அடி உங்கள் மேலே தான் விழுவுது. அது பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் சார். இது என்ன ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறீங்களே? திஸ் இஸ் சீரியஸ் திங் ரைட்? திஸ் இஸ் நாட் ஈஸி ரைட்? Takings will be different. It will be good on screen. We'll see sir what future holds. We have given our 100%. Everybody, the whole team, everybody has given 100%. We'll see. Tried our best. One last thing. கன்னடா யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கன்னடா யங்ஸ்டர்ஸ்? எஸ். அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சார். இல்லை அது ஓகே. பட் ஃபிலாசபி ஆஃப் லைஃப் ஒன்று சொன்னீங்க. என்ன பண்ணணும் நாம் இங்கே வந்து நிற்கிறதுக்கு? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு ஆட்டிடியூடாக ஒன்று சொல்கிறீங்க, யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. என்ன பண்ணி இங்கே வந்திருக்கீங்க? பிகாஸ் யூ ஹவ் டன் சம்திங் டு பி ஹியர். இட்ஸ் நாட் ஈஸி. நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் பேக்ரவுண்ட், ஐ எம் பிரிட்டி ஷுர். சார் என்ன கேட்டால் ஐ கேன் ஃபினிஷ் திஸ் பை சேயிங் 2 words. Believe your script. Choose your script properly. Believe your script and do justice for your script. அவ்வளோதான் சார். நத்திங், நோ ஷார்ட்கட்ஸ் இங்கே, நோ ஷார்ட்கட்ஸ். ஜஸ்ட் கிவ் 100% டு யுவர் ஸ்கிரிப்ட், தட்ஸ் ஆல் சார்.
நாட் ஓன்லி யூ, எவ்ரிபடி ஷுட் கிவ் சார். இட் இஸ் ஆல்வேஸ் அ டீம் ஒர்க். ஃபிலிம்னா டீம் ஒர்க் சார். சரி, ஃபைட் ஓகே. ரொமான்ஸில் துருவா எப்படி? ரொமான்ஸ் இருக்கா? ரொமான்ஸ் எல்லாம் இல்லை சார் இந்த மூவியில். செம்ம திமிரு படம் பேரும் வந்து ரொமான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண எப்படி சார்? திமுறா இருக்கிறவன் ரொமான்ஸே பண்ண மாட்டானா? இல்லை, கொஞ்சம் லவ் சீன்ஸ் இருக்கு. ரொமான்ஸ் எல்லாம் இப்படி போயிட்டு இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்களே வேணான்ட்டீங்களா? இல்லை ஸ்கிரிப்ட்லேயே இல்லையா? ஸ்கிரிப்ட்லேயே இல்லை சார். நான் எப்படி வேணாம், பாய்ஸ் காலேஜ் மாதிரி. சின்ன வயசுலலாம் துருவா எப்படி? ஃபன்னான ஆளா இல்லை இந்த மாதிரி மஸ்குலரா எப்படி சின்ன வயசுலலாம்? ரிசர்வ்டுன்னு சொல்லுவார். ரிசர்வ்டுன்னு சொல்லலாம். எந்த பாயிண்ட்ல ஆக்டிங் தான் லைஃப் முடிவு பண்ணீங்க? அங்கிள் படம் பார்த்தேன், சாதுவன்னு ஒரு படம் பார்த்து அங்கிளுக்கு போயிட்டு எனக்கு ஆக்டர் ஆகணும், நானும் ஹீரோ ஆகணும்னு சொன்னேன். அங்கிள் ஒன்றும் பதில வரல. ஆஃப்டர் 5-6 days வந்து என்னை கூப்பிட்டு, ஹீரோ இஸ் அ ராங் வேர்ட், ஆல்வேஸ் திங்க் யூ பிகம் அன் ஆக்டர் நாட் ஹீரோ சொன்னார். தென் ஸ்டார்டட் ட்ரைனிங். ஸோ வி ட்ரெயின்ட், தென் ஐ லான்ச்டு. திஸ் இஸ் 4th மூவி. யா. கன்னட ஆடியன்ஸ் எவ்வளோ சூப்பராக ரிசீவ் பண்ணுறாங்க சார். ஐ டோன்ட் கால் தெம் as ஆடியன்ஸ் ஆர் ஃபேன்ஸ், நத்திங். I always address them as VIPs. They are very important person in my life. So I address them as VIPs. ಅವರು வந்து ஆசீர்வாத பண்ணது நாளிಂದ இங்கே they're blessing me. So I'm very grateful to them. I'm pretty sure you will have a lot of Tamil Nadu VIPs as well. They are 100% sir. If they really accept and bless me, definitely we will do more good movies. How do you take criticism? Positively. Like, we should work on it. இப்போது யாரோ வந்து டைம் கொடுத்து ஏன்னோ கமெண்ட் பண்ணுறான், we should always work on it. I always think like that, sir. This is a fun interview, seriously. Because you are short, sweet and to the point actually. I wish you all the best. Thank you. February 19th. If you want to say something to Tamil audience, please do it. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த February 19th படம் ரிலீஸு. படம் பேர் வந்து செம்ம திமிரு. தயவு செஞ்சு எல்லாரும் ஃபேமிலி கூட போய் படம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. மிஸ் பண்ணாதீங்க இந்த February 19th. ஜெயா ஆஞ்சநேயா. Thank you, brother. Thank you. Nice meeting you. Nice talking to you.